ஹலோ கைஸ், வெல்கம் டு மதுஸ் ஃப்ளேவர் லேப். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு 1 கப் துருவின தேங்காவை ஒரு கடாய்க்கு சேர்த்துட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 20லேருந்து 30 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாதி வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 5 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா கேரமலைஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கை நிறைய மல்லி இலை, அப்புறம் ஒரு கை நிறைய புதினா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுக்கோங்க. அது ஆறிட்டு இருக்கிற கேப்பில் கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கை நிறைய கருவேப்பிலை, அப்புறம் 3 பேடிகை மிளகாய் சேர்க்கறதுனால நல்லா கலர் வரும், அதனால தான் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதங்கினாலே போதும். வதங்கினதுக்கப்புறமா 1 kg சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ சிக்கன் சேர்த்து 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கொழும்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப கல்லுப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்குள்ளே இங்கே மசாலா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 20 பாதாமை 20 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா திறந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா சிக்கனை வேக விட்டுருங்க. இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா எண்ணெய்லாம் பிரிஞ்சு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிளான ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மதுஸ் ஃப்ளேவர் லேப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.